2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். phone 9943299440. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு நமது ஆசிரியர் மீண்டும் இணைந்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை பாண்டேவின் லைவ் இன்டர்வியூ. வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு பொங்கல் பண்டிகை, அதற்கு முன்னதாக நாளைக்கு போகி. ஆனால் இப்போவே எல்லோருக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அடுத்தடுத்து வந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கை ஒட்டி அடுத்த மாத துவக்கத்தில் 5ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. 3ஆம் தேதியோடு பிரச்சாரம் முடிய இருக்கிறது. 8ஆம் தேதி ரிசல்ட். 8ஆம் தேதிக்கு முன்னாடி இப்போலேருந்தே நமக்கு பார்க்குறோம் ஈகர்னஸ் தொத்திக்கிச்சு. இப்போது காலையில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று இரவு ஒரு முக்கியமான செய்தி வந்தது. காங்கிரஸ் போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி. காலையில் பார்த்தோம் அப்படின்னா திமுக கேண்டிடேட்டாக திரு சந்திரகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். நமக்கு 2013-14 நமக்கு ஹெட்லைன்ஸில் வந்தவர், 2015 ஹெட்லைன்ஸில் வந்தவர். தேமுதிகவிலிருந்து விஜயகாந்துக்கு துரோகம் செய்து திமுகவில் இணைந்தார் அப்படின்னு இந்த பக்கத்திலிருந்து குரல்கள் எழுப்பக்கூடிய அப்பேற்பட்ட ஹெட்லைன்ஸ் வந்தவர். அவர் இத்தனை கால ஒரு களப்பணிக்கு அப்புறம் ஒரு கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக இப்போது அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவருடைய கூட்டணி கட்சியான தேமுதிக தனித்த அறிக்கையில், அதில் தான் அரசியல் இருக்கான்னு திருப்பி நான் உங்களுக்கு கேட்பேன், தனித்த அறிக்கையில் தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. நவ் த பால் இஸ் இன் தி கோர்ட் ஆஃப் என்டிஏ. அடுத்து பாஜக என்ன செய்யும்? பாமக தனித்து ஏதாவது செய்யுமா? அவர்களோடையே சேர்ந்து ஏதாவது செய்வாங்களா? அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு இருக்கு. ஈரோடு கிழக்கு ஏதாவது அடுத்த பரபரப்பு தொத்துமா? இன்னும் கட்டாயமாக பரபரப்பு இருக்கும். பரபரப்பு இல்லாட்டாலும் நம்மளாம் பரபரப்பு ஆக்கிடுவோம். அது என்ன தேர்தல். அப்போ தேர்தல் தான் செய்தி ஊடகங்களுக்கான ஒரு திருவிழா. எப்படி பொங்கல் தமிழர்களுக்கான திருவிழாவாக இருக்கும், அது மாதிரி ஊடகங்களுக்கான திருவிழா நமக்கு தேர்தல் தான் இருக்குது. இடைத்தேர்தல் வந்தால் எப்பயுமே அப்படி தான். இப்போ ஒவ்வொரு கட்சியாக அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சியெல்லாம் புறக்கணிக்க அந்த பகுதி மக்கள் தான் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. இப்படி எல்லாரும் புறக்கணிச்சப்பட்ட ரேட்டு குறைஞ்சிட்டே போயிருமே, ஒரு 4-5 கடுமையான போட்டி ஏற்படுத்தா தான் நமக்கு ரேட் வந்திருக்கும். இல்லைப்பா, தேமுதிக நிற்குது, பாஜக நிற்குது, நாம் தமிழர் நிற்குது, அதிமுக நிற்குது, அப்போ திமுகவுக்கு ஓட்டு பண்ணணும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு வரும். எல்லாருமே புறக்கணிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன போட மாட்டேன்னா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி கூட போயிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கவலையில் இப்போ அங்கே ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஜாக்பாட் அடிச்சது, அப்புறம் ஒரு ஜாக்பாட் அடிச்சது மாதிரி ஒரு பெரிய துன்பியலுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். அது அவங்கள பட்டியல் அடைக்கிறதுலேருந்து காசு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஓடிட்டு தான் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிஹவ் எலெக்ஷன் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிடும். பரபரப்பு கஞ்சம் இருக்காது. 8ஆம் தேதி மதிய வரைக்கும் பரபரப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ரிசல்ட் ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பரபரப்பு இருக்க தான் செய்யும். நான் இங்கே ஃபஸ்ட்டு கேட்க நினைக்கிறது திமுக பற்றின கேள்வி, அந்த கூட்டணி பற்றிய கேள்வி. அவங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு கரெக்டாக தேர்தல் வர இருக்கிறது. அவங்களுடைய 5 இயர்ஸ்க்கான ரிசல்ட்டு ஒரு இதுக்கு அவங்க திருப்பி திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அப்படி இருக்க இப்போது மீண்டும் ஒரு முறை ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல். காங்கிரஸ் வசம் இருந்த ஒரு தொகுதி. ஆனால் அவங்க இம்முறை திமுகவே நேரடியாக களம் காண்கிறது. போன முறை 1,70,000 வாக்குகள் பதிவாக இருக்கிறது. 1,70,7500 சொச்சம் வாக்குகள். அதில் 64% காங்கிரஸ், திமுக ஆதரவு இருக்கக்கூடிய காங்கிரஸ் 64% எடுத்து அதிமுகவை தோற்கடித்திருக்கிறது. அதாவது ரெட்டை இலையை 64% பெற்று 66,000 வாக்குகள் தோற்கடிச்சு. எஸ், அவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் கை சின்னம் தோற்கடிக்கிறது திமுகவின் பரிபூர்ண ஆதரவுடன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக காங்கிரஸுக்கே ஓட் டிரான்ஸ்ஃபரை ஈரோடு ஈஸ்டில் பண்ண முடியும் அப்படின்ற இருக்கக்கூடிய நிலைமையில் ஏன் திமுக அதுவே நேரடியாக களம் காண்கிறது? அதுதான் நிர்பந்தம். நீங்கள் பல முறை 66% சொல்லிட்டே இருந்தீங்க. 66,000 ஓட்டும் வேறு இருக்குது. அது அத்தனையுமே காங்கிரஸ் ஓட்டு இல்லைன்னு காங்கிரஸ் தெரியும். அது நம்ம ஸோ ஒரு தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா அது காங்கிரஸோட கோட்டை அப்படிங்கிறதுலாம் தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானால் 234 தொகுதியில் எங்கேயுமே தனித்து போட்டிட்டு வெல்லக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இல்லை. பாஜகவாவது ஒரு 2-3 இடத்த சொல்லிட முடியும், ஒரு ட்ரை பண்ண முடியும், நாங்கள் இங்கெல்லாம் நாங்கள் என்ன தனித்து ஜெயிச்சிடும் அப்படின்னு. அப்படி எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸில் கன்னியாகுமரியில் ஏதாவது 1-2 அதுவும் மல்டிபோலர் கான்டெஸ்ட் வந்தால் அதில் ஏதாவது பண்ணால் உண்டே தவிர வேறு எங்கேயுமே அவங்க இல்லைன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது யாருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் திமுகவுடைய ஓட்டும் சேர்ந்தா வந்திருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். அண்ட் கூட்டணி கட்சி எல்லாமே இதில் நம்ம கவனிக்க வேண்டிய திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்குங்கிறத பார்க்கணும். அவங்க ஒன்று நினச்சாங்கன்னா அதை எவ்வளோ சாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போனீங்கன்னா திருமங்கலம் இடைத்தேர்தல் உங்களுக்கு நினைவில் இருக்கும்.
திருமங்கலம் இடைத்தேர்தல் வந்து வரும்போது இதே மாதிரி திமுக ஆட்சியில் வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு ரொம்ப பெருசாக வந்து இப்போ எப்படி நமக்கு வந்து ஈரோடு கிழக்கில் வந்து பட்டியல் அடைக்கிறாங்க, ஆடு மாடுகள் போல் அடைச்சாங்கலாம் அந்த விமர்சனம் வந்துச்சோ, அது மாதிரியே திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது தமிழ்நாட்டு இடைத்தேர்தல் வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து திருமங்கலத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மதிமுகவை சேர்ந்தவர் தான். ஆனால் அவங்க அதிமுக கூட்டணி இருந்ததுனால மதிமுகவில் திரு வைகோட்டை பேசி அன்னைக்கு வந்து அதிமுக தான் போட்டிட்டுச்சு. அப்போ அன்னைக்கு என்ன பார்க்கப்படுதுன்னா மதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்பட்டது. அப்படி கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, திமுக எதிர நிற்க போது அவங்க ரூலிங் பார்ட்டி. அப்போ எப்படி அவங்க திரு அழகிரி வேறு அங்கே வந்து ஆக்டிவாக இருந்தார். அப்போ எப்படிப்பட்ட அது மதுரையிலே திருப்பரங்குன்றம் மதுரையிலேயே நடக்குது. அப்போ மன்னிக்கணும் திருமங்கலங்கிறது மதுரையிலே நடக்குது. அப்போ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபைட் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கவுண்டர் கொடுக்குறது ரெட்டா சின்னத்தில் என்ன தான் முடியுங்கிறத சொன்னாங்க. அதை திரு வைகோ அன்னைக்கு அதிமுக கூட வந்து வைகோ புரிஞ்சுக்கிட்டார். அப்போ ஜெயலலிதாவுடைய ரொம்ப வலுவான ஒரு ஆளுமைக்கான அடையாளமாக இருந்தது. அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சாங்க. அதே போல் வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகள் நமக்கு என்ன இப்போ ஓடிட்டுருக்கு, காங்கிரஸ் வந்து காமராஜ் ஆட்சி பேச்சு, விடுதலை சிறுத்தைகள் வந்து சாராய ஒழிப்பு மாநாடு வந்து பண்ணாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லைன்னு சொல்லிச்சு. இப்போ பண்ருட்டி வேல்முருகன் வந்து நான் தனியாக போட்டிட்டேன், நாங்களாம் தனியாக ஒரு அணியை நம்மகிட்டே பேட்டி கொடுத்தாரு. இப்படி ஆளாளுக்கு என்னவோ பேசும்போது இப்போ வரிசையாக வந்து கியூவில் நின்று கமலாசன் படத்தில் கமெண்ட் அடித்த மாதிரி வரிசையாக நான் ஆதரவுன்னு போட்டி போட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வாயடைக்கும் விதமாக ஒரு வெற்றி. அப்படி இல்லை, அது வந்து இன்னும் சொல்ல ஒரு மகுடம் வைத்தது போல் அப்படி நான் சொல்ல வரேன். காங்கிரஸ் கட்சி இதனுடைய சீட்டே வந்து விட்டு கொடுத்துருச்சு. நம்ம வந்து முடிஞ்சு வச்சு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ குறைய போகுது, திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட போகுது. அப்போ இந்த இடத்துக்கு வந்து நாளைக்கு வந்து 2021 சட்டமன்றத்தில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னா திமுகவோட எண்ணிக்கை வந்து ஒன்று கூட போகுது, காங்கிரஸோட எண்ணிக்கை குறைய போகுது. இது தெரிஞ்சே அவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்பையும் காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட் நிப்பாட்டினா காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது. இந்த வாக்கு வித்தியாசம் முன்ன பண்ணினாலும் காங்கிரஸ், அதில் யாருக்கும் குழப்பம் இல்லை. அண்ட் அவர்கள் கேட்டால் அது அநீதியான கோரிக்கையாகவும் இருக்காது. இல்லை சார், நாங்கள் தான் போட்டிட்டோம், நாங்கள் தான் நிற்போம், நாங்கள் வென்ற தொகுதி, நாங்கள் தோற்றிருந்தா கூட நீங்கள் ஒரு மாதிரி நாங்கள் சட்டமன்ற பொது தேர்தலே வென்ற தொகுதி, 2 இடைத்தேர்தலில் வென்ற தொகுதி, அதனால் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் அநியாயமான கோரிக்கையாக பார்க்க முடியும். அதை தாண்டி இவர்கள் கேட்க அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் என்றால் இது வந்து ஒரு மெசேஜ், ஹவு ஸ்ட்ராங் வி ஆர். நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக கூட்டணி கலகலத்திருச்சு, எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நாளைக்கு உடைய போது நாளை கழிச்சு உடைய போது விஜய் வந்துட்டார், ஏடிஎம்கே வந்துருச்சு, ராஜதந்திரத்தை கரைத்து குடித்து விட்டீர்கள், ஒன்றும் கிடையாதுங்கிறதுக்கான உதாரணம் தான். காங்கிரஸும் கூட இந்த வெளியே இழுக்கப்படக்கூடிய கூட்டணி கட்சிகளில் ஒரு பேர் ஓடிட்டு இருந்துச்சு, காங்கிரஸ் கூட வெளியே போயிடும் அப்படின்னு. அது எல்லாமே எல்லாத்துக்குமான ஒரு முற்றுப்புள்ளி. நீங்கள் சொன்ன மாதிரி வாயடைக்கும் விதமாக அவங்க சீட்டே நான் வாங்கி போட்டுட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. திரு செந்தில் பாலாஜி உள்ளே வந்து நிற்க போகிறாரு, திமுக சின்னத்துக்காகவே வந்து நிற்க போகிறாரு. And we can see the miracles. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அவங்க வந்து கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்போ அவங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருந்தது, ஒரு அன்சர்டனிட்டி கட்சிக்குள்ளே இருக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிந்திருக்கிறார்கள், மீண்டும் ஒரு முறை அந்த தர்ம யுத்தம் போன்ற விஷயங்கள் நடக்கிறது, சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் போகிற பஞ்சாயத்து வருது, பாஜக எந்த பக்கம் சைடு எடுக்கும்னு தெரியாது நிற்கிது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து அந்த தொகுதியில் முன்பு போட்டிட்டது யாருன்னா அவங்க கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ். அவங்க கிட்ட பேசி அவ்வளோ அன்சர்டனான நேரத்திலேயே அவங்க கிட்ட பேசி அந்த சீட்டை வாங்கி களத்தில் நின்று போராடிய அதிமுக இப்போ 2 வருஷத்துல இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லும் அதே அதிமுக இப்போ புறக்கணித்திருக்கிறது. காரணம் என்ன? அது அவங்க சொல்கிறாங்க நியாயமான தேர்தல் நடக்காது அப்படின்னு. அப்போ எந்த தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லணும். அது மக்களவை தேர்தல் மட்டும்தான் நியாயமாக நடக்குமா? அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்களா ஒன்றிய பாஜக அரசு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு? இது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம். அது தொண்டர்கள் மத்தியில் அது வந்து இட் வில் நாட் பி வெல்கம்டு. நம்ம வந்து தேர்தல் வந்தால் புறக்கணிக்கிற நம்ம எப்படி நம்ம முதல் கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஊடகங்களுக்கு தேர்தல் தான் ஒரு திருவிழான்னு சொல்லணும். கட்சியுடைய ஆக்டிவ் மெம்பர்ஸ் தொண்டர்களுக்கு அதுதான் ஒரு சவால். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாவட்டத்திலேருந்து கட்சிக்காரங்களாம் அங்கே ஆக்டிவாக இறங்கி வச்சு வேலை பார்த்து அவங்க ஒரு கடுமையான போட்டி கொடுப்பாங்க. கட்டாயம் திமுக எல்லா விஷயமும் எல்லா முயற்சி செய்யும், என்ன குழப்பம் இல்லை. ஆனால் அதை சவால் எதிர்கொண்டு எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தை குறைச்சோம் அப்படிங்கிறதுல ஒரு வெற்றிக்கான செய்தி அவங்களுக்கு கிடைக்கும். போன முறை 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் தோற்றோம், இந்த முறை நாங்கள் 16,000 வாக்குகள் வித்தியாசம் தோற்றோம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வந்துச்சுன்னு. அது வந்து ஒரு 2026 தேர்தல் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, நம்ம ஜெயிச்சாலும் ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஒரு அடக்குமுறையும் மீறி பை எலெக்ஷன்னாலே ஆளுங்கட்சி ஜெயிக்குங்கிறது ஒரு ஃபார்முலா. அது வந்து ட்ரெண்டாகவே மாறிச்சு ஜெயலலிதாவுடைய காலத்துக்கு பிறகு. அப்போ அந்த இடத்துலையே வந்து ஓட்டு வித்தியாசத்தை குறைச்சிட்டாங்க. திமுக தான் ஜெயிக்கும்னு தெரிஞ்சாலும் ஓட்டு வித்தியாசத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து. அப்போ இவர்கள் வந்து திமுக எப்படி அராஜகம் பண்ணணும், நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு தெளிவில் இருந்தாலும் அவர்களுக்குள்ள என்ன இருந்தாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணும். இவங்க வந்து யார் இந்த ஸ்டார்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. சட்டமன்றத்தில் நம்ம 66 பேர் வந்து டிஷர்ட்டை போட்டு நின்னோம், மார்க் வச்சுருந்தோம்னா எல்லோரும் பார்ப்பாங்க. அதுக்கு வேற ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி அவங்க டிஎம்கே பண்ணிட்டாங்கல்ல, கவர்னர் வச்சு பெரிய கேம் நடந்துருச்சு, மொத்தம் முடிஞ்சு வச்சு யாரும் வந்து யார் இந்த சாரை பற்றி பேசவே இல்லை, அந்த அவங்களுடைய காஸ்டியூம் பற்றி பேச வேறு பேச. இதுதான் மேட்டர். ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுதுன்னு அன்னைக்கு தலைப்பு செய்தி அவங்க தான் வந்திருப்பாங்க. நான் முதலமைச்சராக இருப்பேன், நீ தலைப்பு செய்தி ஆவியா, நான் தான் தலைப்பு செய்தி மாற்றி விட்டாங்க.
முடிஞ்சு வச்சா. அப்போ திமுக வந்து அராஜகம் பண்ணும், இதெல்லாம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. அவங்க பண்ணும். அப்போ கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுங்க. இல்லை நான் வரல அப்படின்னா அது எப்படி கவுண்டராக இருக்க முடியும்? போர்க்களம்னு வந்தபோது எதிராளி பலமாக இருந்தாலும் நான் நிற்கிறது தானே வீரமாக பார்க்கணும். அந்த எதிராளிகிட்ட தோத்துட்டா பலம் பணம் 100 சொல்லிக்கலாம். ஆனால் ஒருவேளை வென்றுட்டா அதனால யோசிக்கணும். அவர் தான் களமாடுறவங்களுக்கான இலக்கம். இப்போ வந்து சீமான் போட்டிடுவார், அப்போ அவருக்கான அட்வான்டேஜ் கூட்டிடும். நான் பின்னாடி நீங்கள் கேட்டால் விரிவாக சொல்கிறேன். பட் இதில் என்னென்ன, இவங்க வந்து வெளியே போகிறதுங்கிறது ஜெயலலிதா பண்ணாங்களேங்கிறது கணக்காகாது. அப்படியே ஜெயலலிதா பண்ணாங்களேன்னு இவங்க சொன்னால் அதுக்கு ஒரு கவுண்டர் நான் சொல்லேன். 2010 வந்து தருமபுரி பக்கத்தில் டக்குன்னு பேர் மாத்திர பீல் ஆரம்பிக்க ஒரு பேர், அங்கே வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு 2010. அதில் வந்து திமுக வென்று 2006-11 திமுக ஆட்சியில் திமுக வென்று இடைத்தேர்தலில் பாமக 2ஆம் இடம் பெற்று அதிமுக டெபாசிட் இழந்தது. பெண்ணாகரம் 3ஆம் இடம் பிடிச்சது ஏடிஎம்கே 2010. 2011 ஆட்சியை பிடிச்சாங்களே ஏடிஎம்கே. ஸோ பெண்ணாகரத்தில் 3ஆம் இடம் பிடிச்சி ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? அப்போ வந்து பாமக வந்து பயங்கரமான அக்ரெசிவான தனியாக இருந்துச்சு பாமக. அங்கே பெண்ணாரத்தில் வேற யார் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்து விட்டு அப்புறம் வெளியே பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க பெண்ணாரில் பண்ணாங்க தருமபுரி நம்ம இடம் நம்ம பெல்ட் நம்முடைய ஓட்டு சதவீதத்தை காட்டுறோம்னு பண்ணாங்க. அப்போ அதிமுக பின்னாடி தள்ளாங்க. அன்னைக்கு அவங்க அதிமுக பின்னாடி தள்ளினால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான வெயிட் நிற்குது. இன்னைக்கும் தருமபுரி தொகுதியை வந்து பாமக கொடுத்துருன்றாங்கல்ல. ஏன் நாங்கள் பிஜேபி இல்லையான்னு சொல்லி கேட்டுருக்கலாம்ல, மற்றவங்கள கேட்கலாம். ஏன் போன முறை அவங்களுக்கு தான் இந்த முறை எப்படி தருமபுரி தொகுதி ஏன் போகுது? அப்போ அவங்க வந்து ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் தன்னுடைய வெயிட்டை காட்டுறாங்க, தோப்பம் தெரிஞ்சாலும் வெயிட்டை காட்டுறாங்க. இன்சிடென்டலி ஏடிஎம்கே பெண்ணுக்கு தள்ளிட்டாங்க. அப்போ அதுதான் ராஜதந்திரம். அப்போ அதே ஜெயலலிதா ஏன் போட்டிட்டாங்க 2010 ஒரு வருஷம் இதே மாதிரி ஒரு வருஷத்தில் தேர்தல் நம்ம ஏன் போட்டு பெண்ணாரத்தில் போட்டிடாமல் வந்திருக்கலாம்ல, ஏன் போட்டிட்டாங்க? அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ரைட் மெசேஜ். விக்கிரவாண்டி அங்கேயும் வந்து புறக்கணித்தாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க ஓகே விக்கிரவாண்டின்றது இப்போதைய அதிமுக கட்டமைப்புக்கு அவர் வந்து ஒரு வட மாவட்டங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தாலும் அதாவது ஜெயலலிதாரால் எல்லா இடமே வந்து அவங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து அவங்க கொங்கு மண்டல கட்சி அங்கே தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கு, மித்த இடத்துல கொஞ்சம் வலுவிழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்தாலும் இது கொங்கு மண்டலத்திலே நடக்கக்கூடிய இடைத்தேர்தல். இங்கேயே வந்து அவர்கள் பின்வாங்கினா அப்படின்னா அது இபிஎஸ், வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் அவர்களுடைய மாவட்டம், அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல வந்து அதிமுக பின்வாங்குகிறது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து எப்படி கொண்டு போயிட்டீங்க பாருங்க உங்கள் கேள்வியிலேயே. கிட்டத்தட்ட கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மாதிரி ஆக்கிட்டீங்க சார். அந்த ஊரில் தான் சார் அந்த ஏடிஎம்கே இருக்குங்கிற மாதிரி கொண்டு. ஏடிஎம்கே வந்து பேன் தமிழ்நாடுக்கான கட்சி. அப்போ அவங்க தான் வச்சுக்கணும். சிவி சண்முகம் எங்கே போனார்? நான் அந்த கேள்வி அப்பயே கேட்டேன். விக்கிரவாண்டி தேர்தலை வந்து அவரால் எதிர்கொள்ள முடியாது. சிவி சண்முகம் வந்து எவ்வளோ பெரிய பஞ்சாயத்துலாம் எதிர்கொண்டு தெரியும். வந்து 2004 மக்களவைத் தேர்தல் நினைக்கிறேன் 4-9 சரியான நினைவில் இல்லை. அந்த மக்களவைத் தேர்தலில் ஆனந்தன் வெற்றி பெற்றாருன்னு அவங்களுடைய கேண்டிடேட்டுக்கு சவாலான அவர் சொல்லும்போது கலெக்டர்கிட்ட சண்டை போட்டவர், நின்று ஒத்தவர்னு நேருக்கு நேர் அவர் தான் தேர்தல் அதிகாரி, நடக்கிறதே வேற பார்த்துக்கணும் அப்படி மிரட்டினவர். அவ்வளோ பெரிய விஷயம் வீரமாக வந்துட்டு அந்த இது விழுப்புரம் மாவட்டமே என் கோட்டைன்னு 2021 அவரே தோத்து போயிட்டாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தால் சந்திக்க மாட்டேன்றாரு. அப்போ நீங்கள் என்ன கட்சி நடத்துறீங்க? நான் தானே இப்போ இங்கே கிங்குன்னு சொல்கிறீங்க. அப்படி தானே நிற்கணும். இப்போ ஒரு வீரவாண்டி ஆர்மம் சேலத்தில் இருக்கும்போது அவர் வந்து உயிரோடு வரைக்கும் விட்டுருவாரா இன்னொருத்தட்ட? அப்போ என்னுடைய ஏரியா இந்த மாவட்டத்தில் நான் தான் கிங்குன்னு அதை அவங்க ப்ரூவ் பண்ணு தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வெற்றி தோல்வி எல்லாரும் ஜெயலலிதாவே தோத்துருக்காங்கல்ல சார். அதில் என்ன கெட்டு வெற்றி தோல்வி அப்புறம் வச்சுக்கணும். 800 ஓட்டில் கருணாநிதி வச்சிருக்காரு. இத்தனைக்கும் சுயேட்சை சின்னத்துக்கு எதிராக சரிங்களா, சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் வாழைப்பழ சின்னத்துக்கு எதிராக காகிதம் இல்லத்தோட பேரண்ட 800 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஜஸ்ட் மிஸ் ரெட்டோல இதில் நின்றுருந்தாங்கன்னா ரிசல்ட்டே வேறு மாதிரி வந்திருக்கும். ஸோ வெற்றி தோல்வி பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் நின்று களமாட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஏடிஎம்கே தொண்டர்கள் என்ன கிடைக்கும்? ஓகே வாங்க. இப்போ அதிமுக தேர்தல் புறக்கணிச்சிருச்சு, தேமுதிக தேர்தல் புறக்கணிச்சிருச்சு. 2 பேருக்கு வந்து ஒரு 20-30% வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ 30% வாக்குகள் 2 பேருக்கு சேர்த்து 25% வச்சுக்கோங்க, 20% வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சு. அப்போ சராசரியாக நமக்கு வந்து இடைத்தேர்தல் 75% போடலாம். நார்மலாக 75% போடலாம். 75% போலிங்கில் 25% வாக்கு கழியும். அப்போ போலே 50% நடக்குமா? அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை புறக்கணித்தார், அதிமுக தொண்டர்கள் புறக்கணிக்கல. அப்போ உங்கள் அதிமுக தேர்தலை புறக்கணித்தானே போட்டீங்க, நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன் போட்டீங்க. அதிமுக தேர்தலை புறக்கணிக்குது, உங்களுடைய கேடர் போல ஓட்டு போட போடுவானே யாருக்கு நடந்தது? அதுதான் நான் சொல்ல வரேன். அதான் 75% போல் ஆயிரும். நீங்க போலிங்க குறைங்க, ஒரு மாற்று எதிர்ப்புன்னு பார்ப்பணும். இல்லை நோட்டாக்கு விழுந்தது வச்சு போலிங்கே குறைங்க சார். நான் வந்து மொத்தமே 50% தான் போலிங் பை எலெக்ஷனில். அது நியூஸ், அது சரிங்களா. அப்போ அதிமுக போறக்கூடிய நான் கேண்டிடேட் நிப்பாட்டல அப்படின்னு அப்போ யாரும் போட்டியிட தயார் இல்லையா? அந்த நீங்கள் சொன்ன செங்கோட்டை உட்பட பெருமக்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த கேள்வி தான் நீங்கள் யார்கிட்ட? தொண்டர்கள்ட்ட. அவங்க நம்ம திமுகவோ மற்ற கட்சியோ வெளியூரில் இருக்கிற ஆளே விட்டுருங்க. ஈரோடு மாவட்டத்தில் கூடிய ஆட்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம அப்படி நிற்கிறோம் வைக்கிறோம் போகிறோம், நம்ம கோட்டை வைக்கிறோம், ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் அந்த ஊரில், 2021 அசம்பிளி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அப்போ என்னதான் நடக்கணும்னு யோசிப்பாங்கல்ல. அப்போ இந்த முறை நிற்கணும்னு நினைப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? நான் நிப்பாட்டுற கேண்டிடேட்
எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. 2026 அலைன்ஸ் என்ன அப்புறம் பார்த்துருவோம். தேமுதிக நீங்கள் ஆதரவு, பாமக கொடுங்க, பாஜக கொடுங்க, எல்லாரும் ஒத்துக்க நிற்போம். இப்போ என்ன நடக்க போகுது? பாஜக நின்றாலோ நாம் தமிழர் நின்றாலோ அவங்க பெரிய வாக்கு வாங்க போகிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் 7% தான், 8% தான். இப்போ எங்களுடைய எலெக்ஷன் ரேட்டிங் வந்து 12% மாறிடுச்சு, 15% மாறிடுச்சு. இந்த அதிமுக வாக்காளர்களுக்கு, தேமுதிக வாக்காளர்களுக்கு நீங்கள் வேறு வாய்ப்பு கொடுத்துருங்க. அதிமுக வாக்காளர்கள் திமுக வாக்களிப்பை பார்க்க போறீர்கள். அதிமுக வாக்காளர்கள் திமுக வாக்களிக்க போகிறாங்க. அதில் ஒரு 4 பேருக்கு டேஸ்ட் புரிஞ்சுன்னா திமுகவுக்கே போயிடுவாங்க. கோயம்புத்தூரில் நடந்தது லோக்சபாவில் ஆபீஸாக நடக்கும். திமுக தேர்தலை புறக்கணிச்ச போது ஆர்கே நகரில் நடந்துச்சு. 80% போலிங்க. எப்படி 80% போலிங்க? திமுக வாக்காளர் ஜெயலலிதாக்கு எதிராக போட்டி அத்தனை பேருக்கு டெபாசிட் காலி. அப்போ திமுக வாக்காளர் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? ஆர்கே நகரில் பை எலெக்ஷனில் திமுக கூட்டணி கட்சியில் புறக்கணிக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் நிற்கிது. தாப்பாண்டியன் அவர்கள் தலைமையில் மகேந்திரன் நினைக்கிறேன், அவங்க மட்டும் தான் போட்டிடுறாங்க. எதிர யாருமே இல்லை. போட்டிட்டு எல்லாருமே டெபாசிட் காலி. போலிங் 80%, எல்லாரும் டெபாசிட் காலி. அப்போ திமுக வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிச்சாங்க? திமுக கேடர் யாருக்கு வாக்களிச்சாங்க? ஜெயலலிதா அவர்கள். திமுக தொண்டரே ஏடிஎம்கே வாக்களிச்சு. அப்போ ஆர்கே நகர் ஏடிஎம்கே கோட்டையாக நிற்கிது. உங்களுக்கு புரியுங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து ஈரோட்டில் வந்து நீங்கள் அதிமுக தொண்டருக்கு திமுக வாக்களிக்க வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? நின்று போராட உங்களுக்கு என்ன? தோத்துட்டு போவோம். என்ன கேட்டுச்சு? ஓட்டு சதவீதத்தை குறைக்க பாருங்க, அசைன்மெண்ட் கொடுங்க. 30 மந்திரிகள், முன்னாள் மந்திரி, அமைச்சர்களை கூட நிப்பாட்டுங்க. அவங்க தெருவுக்கு நிப்பாட்டுங்க, நீங்க தெருவுக்கு நிப்பாட்டுங்க. சண்டை செய்யணும்னு நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க. இங்க மிஸ் பண்றாங்களா அதிமுக? களமாடலைன்னா அதற்கான பின்னடைவு சந்திக்கணும் சார். சீமான் ஒரு உதாரணத்துக்கு, சீமானுக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது அவருக்கு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. 2016 போராட்டம் 4 லட்சம் வாக்குலேருந்து 1.5% வாக்குலேருந்து இன்னைக்கு 8%, 8.28% வாக்கு, 35 லட்சம் வாக்கு. எந்த கட்சியோட தயவு? எந்த பெரிய சினிமா ஸ்டாரோடைய ஆதரவு? முழுக்க ஒரு சித்தாந்தம், ஒரு நபரை வச்சு கொண்டு போயிருக்காங்க. கிராஜுவல் கொடுத்து 4 எலெக்ஷனில் அவருக்கு இருக்கிற நம்பிக்கை எங்க மற்ற கட்சிகளுக்கு இருக்க மாட்டேது? எனக்கு புரியல. ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற நம்பிக்கை இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு, அதிக முறை ஆண்ட கட்சிக்கு, எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சி, அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து புரட்சி தலைவர் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டு வந்த கட்சி எஃகு கோட்டை 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி. அப்போ நீங்கள் ரிசல்ட் கேட்டீங்கன்னா மாற்றி சொல்லுவாங்க. அதனால் 1.5 கோடி திருப்பி 1 கோடி வந்து நின்றுவாங்க. எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. எங்கே போச்சு? அவங்க களமாடுறதுக்கு என்ன? அதை செய்யலைன்னா அப்புறம் என்ன நடக்கும்? இதான் நடக்கும். நீங்கள் தேர்தலுக்கு இன்னொரு விஷயங்க, கட்சி தொண்டர்களை, நிர்வாகிகளை பொறுத்தளவுக்கு உங்களை மாதிரி என்ன மாதிரி காமன் மேனுக்கு வேறு விஷயம். தொண்டர்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ். அவன் இறங்கி இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ பணம் கொடுத்தா நம்ம சமாளிக்கலாம், பட்டியல் அடிச்சு வச்சா என்ன சமாளிக்கிறது? ஒரு சேலஞ்ச். அப்போ நீங்கள் அதுக்கான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணும்ல. அந்த யுத்தத்தில் உட்கார்ந்தா தானே, களமானா தான் தெரியும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணணும். நாளைக்கு நீங்கள் அதான் பாடம். நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாளா மறுபடின்னு? நீங்கள் அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் திமுகவை பாராட்ட தொடங்குவார்கள். பின்னிட்டாங்க அடி போய் அங்கே கொலுசாம் தெரியுமில்ல, அங்கே பார்த்தீங்கன்னா டாமிட்ரி பாக்ஸா, அங்கே வந்து இதுவா உள்ள பாக்கெட்டில் எது வச்சுருந்தாங்களா, கேஷா, கூப்பனா, டோக்கனா, அவங்க தே வில் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் இட். யாருக்கு இல்லைப்புன்னு பார்த்துங்க. அதிமுக போட்டியிடா டீம் கூட அவருடைய வாக்குகள் எப்படியாவது போய் தான் சேரும். அப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை பாஜக எடுத்துட்டா, ஒருவேளை நினச்சி பாருங்க 8%, 11%க்கு மேலே பாஜகவும் நாம் தமிழ் எடுத்துட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. நான் கேட்கணும்னு நினைக்கிறது, பாஜக போட்டிடுமா? எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து அதிமுகவே போட்டியிடணும் தான் நான் அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும், எல்லாருடைய ஆதரவு வாங்கி இவங்களே ஒரு பொது வேட்பாளர். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சஜஷன் வந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பு அனுப்பியிருந்தார். சந்திரகுமார் நிப்பாட்டப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே விஜயபிரபாகரனை கொண்டு அங்கே நிப்பாட்டணும். விஜயகாந்தோடைய மகன் விஜயபிரபாகரன் அங்கே நிப்பாட்டணும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விஜயகாந்துக்கு துரோகம் செய்தவர் நிற்கிறார் அப்படின்னு நிப்பாட்டணும். கம்யூனிட்டி ஓட்டும் இருக்குது, ஸ்டார் கேண்டிடேட் இருக்குது, விருந்தினரில் கடுமையான போட்டியும் கொடுத்தாரு, கூட்டணி கட்சிக்கான சப்போர்ட்டும் கிடச்சிருச்சு. அவங்க வாழ்வா சாவான்னு எடுத்து பார்த்துருவாங்க. விஜயபிரபாகரனுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது, எல்லா கட்சியோட ஆதரவு இருக்குது. அவர் நின்னார்னு பாஜகவும் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? ஏடிஎம்கே கூட்டணி பிரச்சனை வந்துடும், விஜயகாந்த் பிரச்சனை வராது. அப்போ விஜயகாந்த் கட்சி தான் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படி ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம்ல. என்ன கேட்டுச்சு? சந்திரகுமார் உண்மையிலே கவலைப்பட்டிருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் எதிர யார் நிற்கிறா அப்படின்னு. அப்போ சந்திரகுமார் இன்னைக்கு வந்து சந்திரகுமார் நிம்மதியாக இருக்கார். அவருக்கு வந்து 10 பைசா செலவழிக்க வேண்டியது, அப்புறம் ஹாப்பியாக இருக்கார். ஆனால் நாளைக்கு அவர் விஜயபிரபாகரன் அங்கே நிப்பாட்டியிருந்தாருன்னு அவர் பெரிய சேலஞ்சாக இருக்கும். தேமுதிக செய்யவே இல்லை, அதிமுக செய்யவே இல்லை, இப்படி தான் போய் நிற்குது. அப்போ பாஜக போட்டிடுமா இல்லை எனக்கு தெரியாது, என்னுடைய வேலையில். நீங்கள் கட்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு ஆளாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆழ்த்தனத்தை காட்டுங்கன்ற, அவ்வளோதான். நான் வந்து ஒரு ஆளாக இருக்கேன்ப்பா, நான் காட்ட போகிறேன் இல்லை, நான் பிரயோஜனம் இல்லை. அப்போ பாஜகவுக்கு ஒரு நல்வாய்ப்பு. 2 பெரிய கட்சிகள் வெளியேறும் போது அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை கூட்டிடுவோம். எல்லா இடைத்தேர்தலும் எப்படி வந்து நாம் தமிழர் போட்டிடுது? இப்போ குறைஞ்சபட்சம் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு கட்சிக்கு தொண்டர்கள் சொல்கிறேன், நாம் தமிழரோட கூட ஓட்டு வாங்க முடியுதான்னு நீங்கள் பார்க்கலாம். அதோட பின்னாடி போயிருமோ பயந்தீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது.
சரிங்களா? தனியாக 8.28% வாக்குகள் வாங்கிட்டாங்க. நீங்கள் கூட்டணி சேர்த்து ஒரு 18% நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக கூட்டணி 18 வாங்கியிருக்கீங்க. அப்போ இந்த 11.5 உங்களுடைய பங்கு எவ்வளோ இருக்குங்கிற கேள்வி வருதுல்ல. நாளைக்கு திரும்ப பாமகக்கு அங்கே பெரிய செல்வாக்கு கிடையாது அங்கே, சரிங்களா? தமாக இருக்குது ஒரு பெரிய அளவு கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற எல்லாமே சின்ன. அப்போ வந்து பாஜக அங்கே போட்டிட்டு வாங்கினா அந்த கிரெடிட்டை பெருமளவு அவர்கள் எடுத்துக்க முடியும். 80% லைன் ஷேர் வந்து பாஜகவுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லிக்க முடியும். அப்போ வாங்கக்கூடிய வாக்குகள் அது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். டிஎம்கே ஜெயிக்குது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, அது ஒரு பக்கம் வச்சுக்கணும். 2வது இடத்துல பாஜக பிடிக்குது. ஏன்னா அதிமுக இல்லையே. ஒருவேளை அந்த ரிசல்ட்டில் கடந்த முறை அதிமுக நம்பர் 2 பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக பெற்றுவிட்டால்? அதுதான் நான் சொல்ல வரேன். நீ அவ்வளவு தூரம் ஆசைப்படாதீங்க. நான் கிளீன் பண்ணுறேன். 25,000 வாக்குகள் நான் அந்த அளவுக்கு நான் போல. நான் சொல்ல வருது, நாம் சொல்ல ஒரு 18,000 வாக்கு, சும்மா ஒரு குத்து 18,000 வாக்கு வாங்க. பாஜக வந்து 35,000 வாக்கு வாங்குது. கேம் இருக்கேன். ஸோ நான் வந்து முதல்ல இப்போ என்னென்னா, இப்போ 2ஆம் இடத்துக்கு எல்லாம் போட்டி. 2ஆம் இடத்துக்கு போட்டு விஜய் வருவாரா, நாம் தமிழர் வருமா, வெற்றி, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ நான் தான் நம்பர் 2 காட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அப்போ இவங்க யார் போட்டிருக்காங்க அவங்களோட மேலே நிற்கலாம்ல. அப்போ வந்து அதிமுக போட்டியிடாத களத்தில் அதிமுகவுக்கு மாற்று யார் என்றால் நான் நிற்கிறேன் அப்படின்னு பாஜக கிளைம் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. அப்போ அவங்க நின்னா தான் உண்டு. அது ஏற்கனவே சொன்னோம்ல, மற்றவர்களுக்கு பெரிய இடம் கிடையாதுங்க. ஏன் நிற்க மாட்டாங்க எனக்கு தெரியாது. நின்னாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, நிற்கலன்னா இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஜக கிட்ட நம்ம சும்மா போட்டு வாங்கி இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நம்ம அட்ராசிட்டி ஆர்மூவ் உட்பட பல நிகழ்ச்சிகளை சொல்கிறது என்னன்னா, அவங்க வந்து அதிமுகக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணலான்னு இருக்காங்க, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு இருக்கு. இளவு காத்த கிளி போல கடைசி வரை உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அது பாஜக மேலிடமாக இருந்தாலும் சரி, கீழிடமாக இருந்தாலும் சரி, நடுவிடமாக இருந்தாலும் சரி, அது வந்து எனக்கு அவங்க இளவு காத்த கிளி திரு எடப்பாடி பழனிசாமியோடைய கடைசி வாய்ப்பாகத்தான் இருக்கும் பாஜக. ஆமாம், அவர் வந்து தோற்றுருவோம், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அவர் நினைச்சாலே தவிர இவங்களை சேர்க்கவே மாட்டார். இல்லை, பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் இன்னும் வந்து அதிமுக கூட்டணி விரும்புகிறாங்களே. அதிமுக கூடிய சீனியர்ல விரும்புகிறாங்களே. நீங்க என்ன பாஜக ஒருதலை காதலா இல்லையே. அதிமுக கூடிய 2வது கட்டத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க ஆத்திரக்காடு பேசி பாருங்க. ஜாடமாடியா அண்ணன் வேலுமணி அவர்கள் வந்து ஓப்பனாகவே சொன்னார், 2 பேரும் கூட சேர்ந்து வந்தோம்னா நமக்கு கிடைச்சிருன்னு. அவர் பழைய பிஜேபி மேலே போட பார்த்தாரே தவிர 2 பேரும் சேர்ந்துனா பெரிய வெற்றி தானே சொன்னார். அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆத்திரக்காடு பேசி இன்னும் 15 பேர் பேசுவாங்க, எந்த குழப்பமும் கிடையாது, அவங்களே விரும்புகிறாங்க. ஆனால் நான் திரும்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டிசிஷன் மேக்கிங் இருக்கிற வரை, அதிமுக இந்த ரேஞ்சிலே இருக்கிற வரை, ரெட்டலை சின்னம் அது எல்லாமே அவங்க அப்படியே கீழே அது நடக்க போதில்லை. அவர் திரும்ப பிஜேபியோட சேரலாம், அது வந்து மாட்டாது. எப்போ சேருவார்னா எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டாருன்னா மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு இருக்குது, வேற எந்த வாய்ப்பும். அந்த ஆயுதங்கள் மீன்ஸ் தாவைக்கா கூட்டணிக்கு வரல, பாமக வரல, வேற எந்த கட்சியும் வரலன்னா பாஜக லாஸ்ட் ஆப்ஷன். அது வந்து 2026 தான். இப்போ நீங்கள் வந்து பாஜகவுடைய ஆதரவு அதிமுகவுக்காக காத்திருந்து சொன்னீங்களா, அதுக்காக சொல்கிறேன். அதிமுக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் காத்துட்டே இருக்க வேண்டியதான் சொல்லலாம். இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது பாஜகக்கு ஈரோட்டில் ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, திருமதி சரஸ்வதி இருக்காங்க, கொடுமுடி அந்த பக்கத்தில் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க அங்கே கடந்த முறை வந்து ஆர்எஸ்எஸ் அவங்களுக்காக செய்த பணி பற்றி நம்ம சாணக்கியாவிலே கூட வீடியோ போட்டிருக்கோம். அவங்க வந்து திரு ஏபி முருகானந்தம், திரு கனக சபாபதி அவங்களும் அங்கேயே முகாமிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி தேர்தல் வெற்றி பெற்றார்கள். ரொம்ப சேலஞ்சிங்கான சுப்புலட்சுமி ஜெகதீஷனையே தோற்கடித்து அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்ட்டு நம்மதிலே ஸ்பெஷல் ஸ்டோரி கூட போட்டிருக்கோம். எப்படி தோற்கடிக்கப்பட்டார் சுப்புலட்சுமி ஜெகதீஷ் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க பிஜேபி கேன் ப்ரூவ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு களத்தில் அவங்க சோகால் சொல்லக்கூடிய கொங்கு பெல்ட்டில் பிஜேபி ஒரு பொட்டு அதிகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொங்கு பெல்ட்டில் வருது. திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லிருக்காரு, வி ஆர் ஹியர் டு ப்ரூவ், நாங்கள் வி ஆர் நாட் இன்னொரு பார்ட்டி கிடையாது, நாங்கள் இங்கே வந்து ப்ரூவ் பண்ணணும்னு ஆட்சி அமைக்கணும்னு தான் இருக்கோம், ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு என்டிஏ அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்க அவர் என்ன பண்ணுவார் இந்த இடத்துல? ஏன்னா அவருக்கு இப்போ லண்டன் போயிட்டு அப்புறம் அப்படி ஏதாவது பேசியிருக்காரா என்ன? வி ஆர் ஹியர் டு ப்ரூவ், திமுகவை அவ்வளோதான். நான் ஆட்சிக்கு வருவேங்கிறது வேற, திமுக ஆட்சியை கவிழ்ப்பேங்கிறது வேற. திமுக ஆட்சியை கவிழ்த்தீங்கன்னா யாருனாலும் ஆட்சிக்கு வரலாம். நான் முதலமைச்சர், நான் ஆட்சி, பிஜேபி ஆட்சிங்கிறது வேற. லண்டன் போயிட்டு வந்த பிறகு அதை பேசுறாரா நீங்க பாத்துங்க. இப்போ திமுகவின் பிரதான எதிர் சக்தியாக பாஜக நிலைநிறுத்துக்கு ஒரு சான்ஸ் இல்லை. திரு அண்ணாமலை அப்படித்தானே இருக்க ஒரு ஃபிகரா? பாஜக அது செய்யணும், அந்த கட்சிக்கு நல்லது. செய்கிறாங்க செய்யலை அது எனக்கு தெரியாது, அவங்க செய்வாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. செஞ்சால் அவங்களுக்கு வந்து அந்த அவரவர் எடுக்கிற முடிவு எனக்கு சாதமாக இருக்குன்னு வடிவேல் படத்தில் ஜோக் வரும்ல, அந்த மாதிரி வந்து ஏடிஎம்கேவுடைய விலகலும் தேமுதிக அந்த கூட்டிலிருந்து விலகி அவங்களும் வந்து மாட்டேன்னு சொல்லி சொன்னதும் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க நின்னாங்க அப்படின்னா வந்து நல்ல கேம். இல்ல அவங்களுக்கு அமைப்பு தேர்தல் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ஒரு முடிவு குரூஷியல், டெல்லி எலெக்ஷன்ஸ் நம்மளா சொல்லிக்கிற ஒரு சாக்கு, அவ்வளவுதான். அதுக்கு என்ன சம்பந்தம் முடியாது. பொங்கல் நாள் ஒரு 4 நாள் ஸ்டாப்பேஜ், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இடையில 3 ஞாயிற்றுக்கிழமை ஒரு சார் நாங்கள் எப்படி சார் எலெக்ஷன் வேலை பார்ப்போம்னு சொல்ல வேண்டியதான். பொங்கல் லீவ் வருது, எங்களுக்கு எலெக்ஷன் இருக்குது, இடையில 2 ஞாயிற்றுக்கிழமை வருது, போங்க சார் நாங்களாம் வேலை பார்க்க முடியாது. அரசியல் என்பது 365 நாள் வேலை, 24/7, 24 மணி நேரம்.
அதெல்லாம் நீங்கள் அந்த கேமு நான் திரும்ப உத்தரவாதமாக ஜெயிக்க போகிற தேர்தலில் திமுக நான் போட்டியிடுதுன்னு சொல்லுது. காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியை கூட விட்டு கொடுக்கல. இது நீங்கள் சர்வாதிகாரம் அராஜகன்னு பார்க்காம அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கணும். அதில் மெசேஜ் என்ன? நாளைக்கு நீங்கள் காங்கிரஸ் வந்து கேட்டாங்களாம், காங்கிரஸ் முடியாதுன்றுச்சான், திமுக பணிஞ்சிருச்சான் அப்படின்னு ஒரு 2 மேட்ரு போடாமல் நான் கேட்டேன் உடனே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன மெசேஜ்? எங்கள் கூட்டணி பூரா ஒற்றுமையாக இருக்குது. உங்கள்கிட்ட கூட்டணியே இல்லை, அப்புறம் நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன்னா நீங்கள் எதை பிடிக்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்சில்லை. அதெல்லாம் கதைக்காது. அதனால நீங்கள் சந்தர்ப்பத்தை பூரா பயன்படுத்திக் கொள்ளணும்னு அரசியல்வாதி. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸ் தான் சேரணும். நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியாது. இல்லை என்டிகே இதில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? கடந்த முறை வாங்கிய நம்பரை விட அதிகமாக வாங்கிடுவாங்க. அந்த 8% பிரீச் பண்ணுவாங்க. டிவிக்கே விட்டீங்க, நான் அடுத்து வரலாம். களத்தில் இருப்பவர் என்டிகேக்கு தான் அடிக்குது யோகம். திரு சீமான் நினச்சி தான் நான் வியக்கிறேன். உண்மையிலே அவருக்கு நேரம் ரொம்ப நல்லா ஆகிட்டே இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கு. அவருக்கு இவங்களை எடுக்கிற முடிவின் மூலமாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. 2024 மக்களவைத் தேர்தலில் சின்னத்தை மாற்றி கூட அவரால் கூடுதலான வாக்களை பெற முடிஞ்சது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கட்சி வந்து சின்னம் வந்து அவர் வந்து விவசாயி வந்து கரும்பு விவசாயி சின்னத்தை விட்டு அவர் கரும்பை காலி பண்ணிட்டு விவசாயி மட்டும் தான் கொண்டு வரார். அது வந்து கரும்பு விவசாயி சின்னம் தான் எலெக்ஷன் கமிஷனில் போட்டிருக்காங்க. ஆனால் விவசாயம் தான் கொண்டு போனார். அதை எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டி இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் தேர்தலில் அவர் வந்து மெழுகுவத்தி சின்னத்தில் நின்று தான் ஞாபகம், இஃப் ஐம் நாட் ராங். முதல்ல வந்து மெழுகுவத்தி, அதுக்கப்புறம் மெழுகுவத்தி சின்னத்தில் தேர்தல் ஆரம்பித்தவர் கரும்பு விவசாயியில் 2வது 2 நின்று அதுக்கப்புறம் வந்து மைக் சின்னத்தில் போய் நிப்பாட்டும் போது அவர் வந்து அத்தனையிலுமே வாக்களை கூட்டிக்கிட்டே போகிறார். நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சி, டெல்லியில் உள்ள ஆளுங்கட்சி அவ்வளோலாம் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் போட்டி இல்லைன்னா திமுக வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு பெரிய குரூப் இருக்குது தமிழ்நாட்டில், நோ டவுட். அந்த குரூப்புக்கெல்லாம் ஒரே வாய்ப்பாக போச்சுல. டிஎம்கே எதுக்குறதுக்கு வந்து சீமான் தான் கரெக்டான ஆள். இவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சீமானால தான் திமுக ஜெயிக்க சவால் விட முடியும் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒருத்தராக காட்டிட்டு போகிறாங்க. இவர்கள் அதிகமான வாக்குகளை வாங்க 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 நாம் தமிழருக்கான ஸ்பேஸே குறையும். இவர்கள் அந்த இடத்த விட்டு இப்போ ஒரு பேச்சுக்கு நாம் தமிழர் போன முறை வாங்கினது 18,000, இந்த முறை வாங்கின 40,000 வச்சுக்கோங்க ஒரு பேச்சு. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய குஷியாகும்? அந்த தொண்டர்கள் எவ்வளோ பெருசாக குஷியாவாங்க? சுற்றி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதியில் எவ்வளோ குஷியாவாங்க? அதை சொல்லி அண்ணன் சீமான் வந்து ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சி நான் தான் சொல்லிடுவார். அப்போ எவ்வளோ பெரிய வாய்ப்பை முன்னாடி தேடி வர வாய்ப்பை தவறும். ஒரு தேர்தல் எதிர்கொள்றத விட கட்சி என்ன சார் வேலை? எனக்கு புரியவே இல்லை சார். இல்லாட்டி நீங்கள் வந்து தீகா மாதிரி இருந்துட்டு போயிடலாம்ல, ஆர்எஸ்எஸ் மாதிரி இருந்து போயிடலாம்ல. ஆர்எஸ்எஸ்க்கும் தேர்தல் சம்மந்தம் இல்லை, தீகாவுக்கும் தேர்தல் சம்மந்தம். நீங்கள் மாதிரி உட்காந்துருங்க, எம்எஸ் உதயமூர்த்தியுடைய மக்கள் சக்தி இயக்க மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களை யார் வேணாம்ன்றா? தேர்தல் கட்சிங்கிறது தேர்தலுக்காக தானே சார். அப்புறம் அதில் நீங்கள் அவர் அராஜகம் வச்சவர் என்னைக்கு சரியாக செஞ்சான்னு சொல்ல போகிறீங்க? யார் சொல்ல போகிறீங்க? உங்கள் ஆட்சியில் நடந்த தேர்தல் அவங்க ஒத்துக்க போகிறாங்களா? அவங்க ஆட்சியில் நடந்தால் நீங்கள் ஒத்துக்கணும் என்ன? அப்புறம் எல்லோருக்கும் தெரிஞ்ச கேமை நீங்கள் யாரில் உங்களுக்கு என்ன சிக்கல்? அவர் ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காரு, நீங்கள் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வைங்க. கடந்த முறை 6% வாங்கியிருக்கு நாம் தமிழர். அந்த களத்தில் அவர் அங்கே பேசின பேச்சு எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின்னு பார்க்குறோம். ஒரு சமூகத்தை பற்றி அவர் பேசினார். அவர் வந்து அதற்காகவே எதிர்வினைகளை இருக்கிறதா, அவங்க தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த சமூகம் பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரை சேர்ந்த சமூகம். பாஜகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸில் அவங்களும் அதை சொல்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு கொலைட் ஆகும் போது நீங்கள் சொன்ன சஜஷன் படி அவர்கள் போட்டியிட்டால், பாஜக அதாவது ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டால் எப்படி இருக்கும்? 6%ங்கிறது வந்து இதற்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வாங்கினது. மக்களவைத் தேர்தலை விட 1% கம்மி. மக்களவை அதுதான் சொல்ல வரேன். மக்களவைத் தேர்தலில் அவங்க வாங்கின சராசரியை பார்க்கும்போது கம்மி. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்கன்னு சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ அந்த இடத்துல பெரிய பெல்ட் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கான பெல்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்ற. நான் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறவன் இல்லை, ஆனால் திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பலை, அதனால நான் தமிழர். அதை நான் ஏற்கனவே சொல்லுவேன். 10 பேர் அங்கே வாக்களிக்கும் போது 2 பேர் நல்லா தான் பாருங்க, அந்த கேண்டிடேட் நல்ல மனுஷப்பா அப்படின்னோ, இல்லை சீமான் நல்ல மனுஷப்பா அப்படின்னோ, இல்லை பிரபாகர் நல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு 10 பேர் அங்கே போட போகிறான். நான் சொன்னேன் திமுகவுக்கே வாக்குகள் வாங்கியிருக்காரு. எக்ஸாக்ட்லி திமுகவுக்கே போட போறான்ற. அப்போ நாம் தமிழர் போகிறேன், திமுகவுக்கு போகிற நாம் தமிழர் போகிற 10 பேர் நினைப்பேன். அந்த வாய்ப்பு தான் ஏற்படுத்துறீங்க. பாஜகவுக்கு அதே தான். எந்த சமூகம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து சமூகத்தை தாண்டி ஊரை தாண்டி எல்லாத்தையும் பேசி நீங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி, வேர்ல்டுலேயே பெரிய பார்ட்டி. இன்னைக்கு வந்து திரு BL சந்தோஷ் ட்வீட் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு வந்து 40 லட்சம் தொண்டர்கள் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க், 40 லட்சம் உறுப்பினர்கள், 40 லட்சம் வாக்கு இல்லை. சரிங்களா? நீங்கள் 70 லட்சம் வாக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க. உங்கள் தொண்டர்களுடைய வாக்களை தாண்டி, கூட்டணி கட்சியோட வாக்கு தாண்டி, பொதுமக்கள் தாண்டி எல்லாம் வாங்கிட்டீங்க. 70 லட்சம் வாக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க. 40 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ ஈரோட்டில் இருக்க மாட்டாங்களா? 40 பாராளுமன்ற தொகுதியாக பிரிச்சுக்குங்க, 39 லட்சம். ஒரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் வரணும்ல. அப்போ புரியுதா சார்? அதில் நீங்கள் கோயம்புத்தூர், கன்னியாகுமரிலாம் ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. நீங்கள் சொன்ன கோயம்புத்தூரில் கூட வரணும்ல சார்? அப்போ ஒரு மாவட்டத்தில் 1 லட்சம் எனக்கு மெம்பர்ஸே இருக்கிறாங்க. அதில் ஒரு 4 தொகுதி வச்சுக்கோங்க. அப்போ 25,000 மெம்பர்ஸே எனக்கு இருக்கிறாங்க.
ஈரோடு கிழக்கில் உங்கள் நான் சொல்ல ஒரு வெறும் ஆவரேஜ் நான் சொல்ல கணக்கு புரியுதுல, வெறும் ஆவரேஜாகவே எங்களுக்கு 25,000 20,000 வச்சுக்கோங்க. 10,000 ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிட்டு வந்திருக்கேன், இப்போ ஒரு 500 கொடுக்கும்போது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ அந்த மெம்பருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மெம்பர்ஸு, அதுக்கு பிறகு ஓட்டர்ஸு, அதுக்கு பிறகு சிம்பத்தைசர்ஸு வாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வாங்க, ஏடிஎம்கே போட்டியிடல, தேமுதிக போட்டியிடல, திமுக மட்டும் போட்டியிடுது. அப்போ நாம் தமிழருக்கு போட்டிடுறதுக்கு பதிலாக நான் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் பாஜக போடுற நிறைய பேர் வருவாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு இன்னும் ஓட்டு கூடும்ல. அதிமுக போட்டியிடலப்பா, நீங்கள் தான்ப்பா சூப்பராக வந்தீங்க சொல்லலாம்ல, 4 பேர் வருவான்ல. அண்ணாமலைன்ற கல்ட் ஃபிகர், அதே எல்லாமே சேர்த்து வச்சுங்க. அப்போ அது உங்களுடைய கோட்டன்றீங்க. நீங்கள் பிஜேபி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் அந்த இடத்துல கூங்கு பெல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ ஒய் நாட் போட்டிட்டா புத்திசால் தரும். நாம் தமிழோட கீழே போயிட்டா அப்படின்னு உங்களுக்குள்ள மையக்குழுவில் ஏதாவது பேசுனாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்போ போங்க, அப்படி எதுக்கு போக கட்சி, எதுக்கு போட்டி? அப்போ சீமான் வாழ்கன்னு சொல்லிடுங்க. ஆல்ரெடி பெரியார் இஷ்யூவில் சொல்லிட்டு அதில் நீங்கள் சொல்லாதீங்க. அதெல்லாம் அது ஒரு திமுகவுடைய திசை திருப்பும் போக்கு. அவர் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டது கோட்ஸே அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது. அதே அதை கம்யூனிஸ்ட் சொல்லுதுன்னா 2 பேரும் உள்குத்துன்னு சொல்லிங்களா? ஃபேக்ட்னு தானே சொல்லணும். அது இது டேக்டிஸ் பார்த்தியா, அவர் சொல்கிறாரு, இவங்களும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 2 பேரும் ஒன்று உள்குத்து. அது எப்படி இருக்கும்? 1940 சுதந்திரம் கிடைச்சது எல்லாரும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்ன கூட்டு பார்த்தீங்களா 40 சுதந்திரம் கிடைச்சது, அவரும் சொல்லார் இவரும் சொல்லார். யூ ஹேவ் டு கால் ஃபேக்ட் அஸ் எ ஃபேக்ட். அவர் பெரியார் நிறைய பேர் சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் அந்த வார்த்தை சொன்னாரான்னு எனக்கு தெரியுது. ஆனால் பெரியார் என்னென்ன சர்ச்சைக்குரிய விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு ஊருக்கே தெரியும். அதை அண்ணாமலை ஆமான்றார். உடனே அண்ணாமலை சீமானு கூட்டு, ஆர்எஸ்எஸ் கூட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, கலைச்சிட்டு அவங்க சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. அதை கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லலாமா? கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி இதே பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? கம்யூனிஸ்ட் கட்சிகள் சீமானோட போட்டி போட முடியுமா? எனக்கு தந்திட்டியில் அவர் கொடுத்த பேட்டில் பகிரங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இன்னும் பப்ளிக் டொமைனில் இருக்குது. அவர் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை இவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கொடுக்குற அன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சி அன்னைக்குது நாம் தமிழர். அவங்க இருக்கிறாங்களா? நீங்கள் எம்எல்ஏ எம்பி நீங்கள் நின்று தமிழ்நாட்டில் வாழ்ந்துருவீங்களா? நான் காங்கிரஸ் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சீட்டில் தமிழ்நாட்டில் தனியாக நின்று விளையாட்டும், ஒரு சீட்டில். அவருடைய அவருக்கு அரசியல் துணிவு உங்களுக்கு இருக்குதா? சும்மா அப்படி சொல்கிறோம் பாஜக அவங்களுக்கு இது அந்த அப்படியே வழக்கமாக போட்டு அப்படி தான் இருக்கும், அப்படி தான் அந்த பி டீம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. சீமானுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? பிஜேபி சொல்கிற எந்த விஷயத்தை சீமான் ஏற்றிருக்கிறார்? ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. 2 பேருக்கும் பொது எதிரி திமுக கூட்டணி கட்சி இல்லை. பார்த்தியா 2 பேர் திமுக இருக்காங்க, அப்போ 2 பேர் ஒன்று. இது என்ன கணக்கு? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், விஜய் அவர் இம்முறை போட்டியிட மாட்டார்ன்றது தான் பெரும்பாலும் நமக்கு ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. போட்டியிடறதுக்கு ஏதாவது ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கா? ஜான் ஆரோக்கியசாமி ஏதாவது ஆடியோ டேப்பில் பேசி ஏதாவது வெளியே வந்துச்சுன்னா அதை பற்றி கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேன். அது ஏதாவது வருதான்னு நம்ம பார்ப்போம். அவர் 2% கூட போகாது வராது போல் கமல் மாதிரி போட்டிடுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் அவருக்கும் நான் தான் சொல்லுவேன், நான் எல்லாருக்கும் நான் பிஜேபி போட்டியிடணுங்கிற அபிலாஷையில் சொல்லலை, அதிமுக போட்டியிடலைங்கிற கவலையில் சொல்லலை, நான் அரசியல் கட்சியாக போட்டிடணுன்றேன் இவ்வளோதான். அப்போ தாவேக்கு அரசியல் கட்சியாக போட்டிடணுன்றேன். பல்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் நீங்கள் பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் 15 முதல்வர் உருவாக்கினேன், 2 பிரதமர் உருவாக்கினேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவர் இப்போ 5 தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்துச்சு பீகாரில், பூராத்துலேயும் காலி, 5லையும் தோத்து போனார். விடலையே. ஏன்னா அரசியல் வியூக வகுப்பாளராக இருக்கிறது வேற, அரசியல் போட்டியில் நிற்கிறது வேற. அதுக்கு நீங்கள் தரல் நிற்கணும், நிறைய அடி வாங்கணும், போன் வைக்கணும், டெபாசிட் காலியாகவும் துவப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ 7வது தடவை நீ பிரதமர் உருவாக்கினெல்லாம் போதும், முதல்ல உனக்கு கவுன்சிலர் உருவாக்க வழி பாருப்பாங்க. அதெல்லாம் மறுக்கிறதுல கேள்வி பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் நிற்கிறாருலங்க, அது அரசியலுக்கான திங். அப்போ தாவேக்கா நான் சினிமா விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணிச்சு. என்னோட கடைசி படம் சொல்லியாச்சு. நிற்கிறேன், என்ன பிரச்சனை, என்ன தடை? நிற்கணும். மிஸ்ஸிங் த பக்ன்றீங்களா? இஃப் தே டோன்ட் கண்டெஸ்ட். ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோட இந்த ஈரோடு கிழக்கில் சமீபத்தில் கிடைத்த அப்டேட்ஸ் குறித்து விரிவாக தெளிவாக பேசிக்கலாம். மிக்க நன்றி.